ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நிச்சயமா வருமானம் கூடும், நிச்சயமா பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும், நிச்சயமா ஒரு புதிய வீடு மாற்றம் செய்யக்கூடிய முயற்சியில் இருப்பீங்க. 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போறாரு. நீச்சபங்க ராஜ யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக உங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் தேடி வரும். சுப விஷயங்கள் எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது கூடி வரக்கூடிய நல்ல மாசம். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். உங்க ராசிக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கு இந்த மாசம். இப்போ இந்த மாதத்துல மிதுன ராசியில செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் செப்டம்பர் 20 அன்னைக்கு கடகராசிக்கு போயிடுவார். அதே போல கடகராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் 20ஆம் தேதியிலிருந்து குரு மங்கள யோகமாக மாறுகிறது. ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாதத்துல சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது அப்படிங்கிற கிரகங்கள் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த மாசம் 18ஆம் தேதி உங்களுக்கு கன்னிராசியில போய் உட்கார போறாரு. 6ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 6வது இடத்துல போய் அமர்வார். அதே மாதிரி செப்டம்பர் 3 அன்னைக்கு புதன் பகவான் கன்னிராசியில போய் உச்சமாகி விடுவார். செப்டம்பர் 1ஆம் தேதியே சுக்கிர பகவான் ஆட்சியாக துலா ராசியில உட்கார்றாரு. கும்பராசியிலே மாதம் முழுவதும் ராகு பகவான் இருக்கிறார். அதே போல மீன ராசியிலே மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கரித்து இருக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த கிரகங்களை அடியொற்றித்தான் இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்கு நம்ம ராசிக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதற்குரிய பரிகாரத்தையும் இந்த பலன்களோட நான் சொல்ல போறேன். நல்ல குணம் படைத்த மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உச்சமா இருக்காரு. அதுலயும் திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய யோகம் பாருங்க. ராசிக்கு அதிபதி உச்சமா இருக்கிறது யோகம். ஒரு ராசிக்கு அதிபதி 1, 5, 9 என்ற ஸ்தானங்களில் அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஆகவே ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டத்தில் மீனராசிக்காரங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்போ பலருக்கு ஒரு கேள்வி வருது, என்ன சார் அதிர்ஷ்டம்? சேர்ல ஏறி வீட்டில் பல்பு மாற்றணும்னு நினைச்சாங்க, தடிக்கு கீழே விழுந்து உடம்புல அடிபட்டு கிடக்குங்க. நேற்று வரைக்கும் ஒரு வருமானம் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்போ வருமானமெல்லாம் தடைப்பட்டு போய்கிட்டு இருக்குங்க. எங்கிட்ட இருந்துங்க எங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது அப்படின்னீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். யாருக்கெல்லாம் ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறதோ அவர் நிச்சயம் நல்ல பலன்களை தருவார். உங்களுக்கு ஜென்மத்துல சனி உட்கார்ந்ததுனால சில தடைகள் வருது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் குருவுடைய பார்வை எப்படியும் உங்களை காப்பாற்றும். ஒருத்தர் ராசிக்கு அதிபதி திரிகோணத்தில் இருக்கிற ஒருவர் வாழ்க்கையில் எப்படியும் ஒரு காலகட்டத்தில் உயர்வாக வருவார் அப்படிங்கிற வாழ்க்கையுடைய விதியமைப்பு. அப்போ ஒரு தடை வந்தால், சனி பகவானால் தடை வந்தால் அந்த தடையை குரு பகவான் விலக்கி விடுவார், உங்களை காப்பாற்றுவார். நிச்சயமா வருமானம் கூடும், நிச்சயமா பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும், நிச்சயமா ஒரு புதிய வீடு மாற்றம் செய்யக்கூடிய முயற்சியில் இருப்பீங்க. நிச்சயமாக உங்கள் வருமானத்தை பெருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளும் தேடி வரும். இதெல்லாம் மீனராசிக்கு நடக்கும். ஜென்மத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால சனி பகவானை திருப்தி பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள், அன்னதானம் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். 2ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துல குருவோட சேர போறார். 2ஆம் இடத்திற்கு அதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் விலகுங்க. இது ஒரு ரகசியங்க. 2ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துலயே 9ஆம் இடத்துலயே இருந்துட்டா நிச்சயமாக நீங்கள் அன்னதானம் செய்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் விலகும். 2ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் இந்த மாசம் 20ஆம் தேதி உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போகிறார். ஆகவே அன்னதானம் செய்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி, நல்ல வருமானம் பெருகும். சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் பலருக்கு உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுக்கோங்க. மீனராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகும். அதே போல திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, வரனே சரியா அமையலை அப்படின்னா, உங்க மீனராசி பெண்ணே உங்க வீட்டில் இருக்காங்க, திருமணத்துக்கு வரன் தேடுறீங்க, அவங்களுக்கு வரன் அமையலை அப்படின்னா 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போறாரு. நீச்சபங்க ராஜ யோகம், அங்க குரு மங்கள யோகம். அதனால அவர்களுக்கு நல்ல வரன் அமையும். இவ்வளவு நாள் காக்க வச்சாரே கடவுள், அதுக்கு என்ன காரணம்னு இப்ப புரிஞ்சுக்கிடுவீங்க. அவ்வளவு நல்ல வரன் இப்பொழுது கூடி வரும். நல்ல வசதியான வரனா இருக்கும், நல்ல குணம் படைத்த வரனாக இருக்கும். அதுதான் மிக முக்கியம். அப்படி நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு வரப்போகுது. 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது. ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த காரணம் கொண்டும் லஞ்ச லவணிய வழக்கில் சிக்கிறாதீங்க, அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. தவறு செய்யாம இருந்துக்கிடுங்க.
இனம் புரியாத சில வியாதிகள் சிலருக்கு இருக்கு. அப்படி எப்படி இருந்தாலும் இறைவனுடைய அருள் இருக்கிறதால எல்லாத்தையும் தப்பிச்சுக்கிட்டு வருவீங்க. சில பேருக்கு இப்ப வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த புதன் பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு போறாரு, பெரிய யோகத்தை. 7ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கும்போது சில பேர் ஃபாரின்ல இருக்கீங்க பாருங்க, அங்க சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ சொந்த வீடு உங்களுக்கு அமையும். அதே போல இங்க இருக்கக்கூடியவங்க கல்யாணத்திற்கு வரன் தேடக்கூடியவர்கள், சரியா வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமைகிற அந்த யோகமும் இருக்கு. பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் சூப்பரா இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன தடை இருந்தாலும் தடைகள் நீங்கும். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க மீனராசிக்காரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பொறுமையாக போகணும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தலாமே, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த மாதத்தில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் தேவையான கடன் உதவி கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுப விஷயங்கள் எதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அது கூடி வரக்கூடிய நல்ல மாதம். இந்த மாதத்தில் மிக முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். பழனி ஆண்டவரை நீங்கள் வழிபாடு செய்கிற போது என்ன தடை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை செய்தி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் செய்தி, சுப செய்திகள் எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் அமையும். ஏன்னா அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பலன்கள், நம்ம என்ன பலன் இந்த மாதம் பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு, கண்டிப்பாக நம்ம கொண்டாடணும். செப்டம்பர் 4 அன்னைக்கு கோகுலாஷ்டமி. நம்ம வீட்டு வாசல்லேருந்து வீட்டுக்குள்ள வரைக்கும் கிருஷ்ணருடைய படங்கள்ல மாக்கோலம் போட்டு அவருடைய பாதங்களை வரைஞ்சி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அவருக்கு நம்ம படையல்கள் படைத்து வழிபட்டால் வீட்டில் நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண செய்தி வரும், காதல் விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். கோகுலாஷ்டமி கொண்டாடி பாருங்க. செப்டம்பர் 4. செப்டம்பர் 8 அன்னைக்கு பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகணும்னா 8 அன்னைக்கு சிவனை போய் கும்பிடணும். ஈவினிங் ஹவர்ஸில் எல்லா தோஷமும் விலகும். அதே மாதிரி முக்கியமானது செப்டம்பர் 10 அன்னைக்கு சர்வ அமாவாசை. நிறைய பேர் ஜாதகங்களை பார்க்குற பித்ரு தோஷம்னு இருக்கு, லைஃப்பில் முன்னேற முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ரெமடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது தான். அது செப்டம்பர் 10ஆம் தேதி வருது. மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை இருக்குங்க இந்த மாதம். 14ஆம் தேதி விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தினா விநாயகரை வழிபடுவதனால் எல்லா வகையான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வரும். நம்ம வீட்டில் பலகாரம் செய்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா, அந்த பலகார மாவை எடுத்து முதல்ல அடுப்பு பக்கத்தில் வச்சுருவாங்க. வச்சுட்டு அதை தான் பிள்ளையாரை நினைச்சு கும்பிட்டுட்டு பலகாரம் விட ஆரம்பிப்பாங்க. எந்த ஒரு செயலை செய்கிற போதும் பிள்ளையாரை வணங்கிட்டு தொடங்குவது என்பதுதான் நம்முடைய பண்பாடு. அப்படி விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடுவோம். களிமண்ணால் விநாயகர் செய்து கொண்டாடணும், அதுதான் முக்கியம். அப்படி அவரை வழிபாடு செய்து அவருக்கு அலங்காரங்கள் செய்வது நமக்கு மிகப்பெரிய அவருடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரும். ஆகவே விநாயகர் சதுர்த்தியை 14ஆம் தேதி கொண்டாடுவோம். மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மாதம் தொடங்க இருக்கிறது. அது 27ஆம் தேதி மகாலய பட்சம் தொடங்குகிறது. பட்சம்னா 15 நாள். 27ஆம் தேதியிலிருந்து 15 நாட்கள் மாலய பட்சம்னு பேரு. நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்மை வழிநடத்துவதற்கு, நம் வாழ்க்கையை நேர்படுத்துவதற்கு இறைவன் வந்து அருள் புரிகிறார். அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அவங்க பூமிக்கு வரக்கூடிய 15 நாட்கள், இந்த 15 நாட்களும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களுக்கு, அவர்களுக்கு திதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா நம்ம குடும்பத்துல என்ன தடை இருந்தாலும் சரி, நமக்கு வேலை தடையோ கல்யாண தடையோ நோய் நொடிகளோ எது இருந்தாலும் விலகும். ஆகவே மாலய பட்சம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அதை கண்டிப்பாக கடைபிடியுங்கள், மிகுந்த நன்மைகள் வரும். இந்த மாதம் 29ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் அதை விலக விநாயக பெருமானை வழிபடுவோம், மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம். அன்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது பொதுவான பலன் தான். அப்போ முழுமையான பலன் எப்படிங்க நடக்கும், நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பலனோடு உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, கிரகங்கள் எப்படி இருக்கு, ரெண்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். அப்போது என்ன பலன்கள் ஏற்படுகிறதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எங்கள்கிட்ட நீங்க ஜோதிட ஆலோசனை பெற விரும்புறீங்க அப்படின்னா, இங்க எங்களுடைய செல்போன் நம்பர் இருக்கும். அந்த செல்போன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்க நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில டி நகர்ல, நங்கநல்லூர்ல 2 இடத்திலும் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஜோதிட ஆலோசனை பெறலாம்.
நேராக வர முடியலையா, ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே எண் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். அதில் வந்து உங்களுடைய பெயர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் ஒரு வாட்ஸ்அப் பதிவாக எங்களுக்கு போடுங்க. எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத்.